STFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் MT விசஸ் KTM 200 இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டிச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MTயை பொறுத்தளவுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,63,000 ஸ்டார்ட் ஆகி 1,75,000 முடிக்கு வருது. அதே மாதிரி KTM 200 பார்த்தீங்கன்னா வந்து 1,94,000 ஸ்டார்ட் ஆகி 2,06,000 முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. அது வந்து இன்சூரன்ஸு RDO எல்லாமே போக அதெல்லாம் தனியாக போக அது ஒரு அமௌண்ட் வரும். அது எவ்வளோ ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து MTயோட இன்ஜினை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு MTயோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 155cc லிக்விட் கூலர் இன்ஜின். அதே மாதிரி வந்து எவ்வளோ PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18.1 PS பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து எவ்வளோ NM டார்க் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14.1 டார்க் வந்து கொடுக்குது. MTயோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 141 அந்த மாதிரி வருது கிலோ. அதே மாதிரி 5 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஒரு பைக்கு. அதே மாதிரி MTயோட மைலேஜை பார்த்தீங்கன்னா வந்து 45 55 முடிக்கு கேரண்டியாக கொடுக்கும். இது வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியும் காட்டியிருக்கோம். அதே மாதிரி KTM 200 பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் வந்து 199.5 cc லிக்விட் கூலன் இன்ஜின். இதோட PS பவர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.6 PS பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி NM டார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே வந்து கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்குது. 19.3 NM டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 159 kg வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த 5 ஹீட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேண்டிலிங் வந்து எப்படின்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹைட்டு வேறுபாடு வச்சு ஓட்டுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்கும். அது 1 மந்த் போக போக எல்லாமே சரியாயிருங்க. இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 38 வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த 2 இதில் கம்பேர் பண்ணும்போது ஹையான பவர் எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து KTM தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிக்கப்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீடும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரைவ் பண்ணவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து இவ்வளோட ஹை இதில் பார்க்கும்போது வந்து MTயை கம்பேர் பண்ணும்போது KTM வந்து காஸ்ட் வந்து ரொம்பவுமே ஓவராக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இதில் வந்து எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? பவருக்காக சூஸ் பண்ணுவீங்களா இல்லை மைலேஜ் கேஷ் வந்து கம்மியாகிறதுக்காக சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விட்ருங்க. டாப் ஸ்பீடு வந்து பார்க்க போகிறேன். இந்த பைக்கோட மினிமமாக எவ்வளோ டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MTயை பொறுத்தளவுக்கு வந்து 120 130 முடிக்கு போகும். என்னோட வண்டியில் வந்து 136 முடிக்கு போயிருக்கு. அதுக்கு மேலேயும் போயிருக்கும். ஒருத்தவங்களோட வெயிட்டை பொறுத்து டாப் ஸ்பீடு வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் மினிமமாக 120 130 வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி KTM பைக் வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்னு 40 145 முடிக்கு அசால்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஹெவியான வெயிட் உட்காரும்போது வந்து அந்த டாப் ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்மி ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து மைலேஜ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு MTயை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ், காலேஜ், ஆஃபீஸ், ஒரு லாங்காக போகிறீங்கன்னா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ஓவராலாகவே ரொம்பவுமே ஹையாக கொடுக்குது. அதே மாதிரி ஒரு டைம் டேங்கை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னாவே அதிக டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும் இந்த MT பைக்கில். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வின்னராக வந்து நான் ஒரு என்னோட ஒப்பீனியனில் நான் தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா KTM பைக் தான் நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீலிங் அண்ட் ட்ராக் ரேசிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் ரைடு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம KTM பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒர்த்து. அது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். மைலேஜ் முக்கியமாக இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீலிங் ட்ராக் ஓட்டுறதுக்கு, ஹைவேல ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு,
அக்ரெசிவான ரைடுக்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் தான் நான் பெஸ்ட்டுன்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டில் நான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கேடிஎம் பொறுத்தளவுக்கு கேடிஎம் பைக் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அதோட பவர்ஃபுல் வேற மாதிரியான ஃபீல் கொடுக்கும். ஏன்னா நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எம்டியில் அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் 100+ போகும்போது தான் கொஞ்சம் ஃபீல்லே வந்து உங்களுக்கு கொடுக்கும். கேடிஎம் பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. நீங்கள் அதை ட்ரைவ் பண்ணும்போதே தெரியும். ஒரு 200 வந்து ஓரளவுக்கு பேய் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து என்னோட கருத்துக்களை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்டி பைக்குக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்பவுமே வந்து கம்மி தான். அதுங்கிட்ட நீங்கள் இந்த ஒரு அளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஹெமகா பொறுத்தளவுக்கு எப்பவுமே வந்து அவங்களோட குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டாப்பில் தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஹெமகா இன்ஜின் நல்லா அதே மாதிரி எம்டியோட இன்ஜினை பற்றி உங்களுக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்து. இதுவே வந்து நம்ம கேடிஎம் பைக்கோட சர்வீஸ் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு டயரு செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் அதோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹையாகவே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கேடிஎம்ல யூஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட காஸ்ட் எல்லாமே ரொம்பவுமே ஹையாக தான் இருக்கும். அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. இந்த இடத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எம்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மி. அதே மாதிரி மைலேஜ் ஹை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் ரொம்ப கம்மி. கேடிஎம்மை பொறுத்தளவுக்கு ரேட் அதிகம், மெயின்டெனன்ஸ் அதிகம், அதே மாதிரி மைலேஜ் கம்மி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கல் கேடிஎம்மை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? இதில் ரெண்டோட லுக்குமே வந்து ரொம்ப ஒரு மான்ஸ்டர் லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கேடிஎம்மை பொறுத்தளவுக்கு அதோட லுக் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த ஃப்ரண்ட் லுக் ஆகட்டும், அந்த பேக் லுக் ஆகட்டும் ஓரளவுக்கு பயங்கரமாகவே கொடுத்துருப்பாங்க. எம்டியோட லுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு மூஞ்சி மாற ஒரு பறவை ஒரு ஃபீல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டோட லுக்குமே வந்து அந்தளவுக்கு ஓவராலாக வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணல. ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுவே நீங்கள் சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது அது வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு பைக்லையுமே வந்து பில்லியன் சீட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது எம்டி பற்றி உங்களுக்கே தெரியும். பில்லியன்ஸ் உட்காந்தாலே பார்த்து தான் உட்காரணும். அதுங்காட்டி வந்து பில்லியன்ஸ் சீட் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது எம்டியை பொறுத்தளவுக்கு. கேடிஎம்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பயங்கரமாகவே இருக்கும். இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு பைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லாவே திங்க் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு லாங் ட்ரிப் அப்பப்போ போவீங்கன்னா இந்த மாதிரி ஹை சிசியான பைக்கில் நீங்கள் எடுக்கலாம். இதுவே ஒரு மிடில் கிளாஸ் பையனா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி பைக் எடுத்தால் கெத்துடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இது என்னோட ட்ரீம் பைக் அப்படிங்கிறங்காட்டி தான் எடுத்தேன். ஆனால் இதுவே ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஃபேமிலி அப்படி இப்படின்னு எப்படியும் மேரேஜ் அப்படி இப்படின்னு ஆகும்போது ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வண்டி இருக்குமா இருக்காதா, இது ஃபேமிலிக்கு ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைக்குமே நல்லா விசாரிச்சுட்டு இந்த பைக் எடுக்கலாமா வேண்டாமா, இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ வரும், நம்மளால் செலவு பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு நிறைய திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்து எந்த பைக்கை பற்றி கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பைக் பெஸ்ட்டு, இந்த பைக் பெஸ்ட்டாக, இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டாக, அந்த மாதிரி ஏதோ ஒரு பைக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எம்டி பற்றின ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று இருந்தாலும் மறக்காமல் நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை வந்துடும். அதே மாதிரி வீடியோஸும் நிறைய பேருக்கு தெரியணும்னா அதோட வீடியோஸும் நம்ம ஷேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா, என்ன கம்பேர் பண்ணும்போது வந்து ரேட்டு, மைலேஜ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எம்டி நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எம்டி வச்சுக்கிறங்காட்டி நான் சொல்லலை. எனக்கு வந்து இது ஒரு ரெகுலர் யூஸுக்கு, ஒரு ஆஃபீஸ் யூஸரு, ஒரு காலேஜ் யூஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நான் ட்ராக் ஓட்டுவேன், வீலிங் பண்ணி ஓட்டுவேன், எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் வேணும், அது ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கேடிஎம் போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச். ST5.